அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான நம்மளோட எஸ்ஜே ஆரி பதிவில் என்ன ஸ்டிச்சிங் சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம பீட்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம். வீடியோவை வந்துட்டு ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க, ஏன்னா வீடியோவோட எண்டு வரைக்கும் பாருங்கள். நிறைய விஷயங்கள் அதில் வந்துட்டு உங்களுக்கு தேவையானதாக இருக்கும். அதனால் மிஸ் பண்ணாதீங்க. வீடியோ வந்துட்டு பார்க்கும்போதே முழுசாக பாருங்கள், சரியா? ஒரு வீடியோ வந்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது இடையில ஏதாவது சின்ன சின்ன நுணுக்கங்கள் சொல்லி தந்திருப்பேன். அது வந்துட்டு உங்களுக்கு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃப்ளவரோட சென்டரில் வைக்கிறதுக்கு நான் வந்துட்டு கிளிப் ஸ்டோன் தான் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டோனோட பேர் வந்துட்டு கிளிப் ஸ்டோன், சரியா? கடையில் போய் வந்து நம்ம கேட்கும்போது கிளிப் ஸ்டோன் சொல்லிட்டு கேளுங்க. அது மட்டும் இல்லை, இது வந்துட்டு இந்த மாதிரி டைமண்ட் ஷேப், ஓகேவா? இந்த மாதிரி ஷேப்லாம் வந்துட்டு கேட்டு வாங்குங்க. உங்களுக்கு இது தேவைன்னா வாங்குங்க, தேவையில்லைன்னா வாங்க வேண்டாம், சரியா? இதை பார்த்துக்கிடுங்க. இந்த ஷேப் தான். இதை வந்துட்டு நம்ம சென்டர் பாயிண்டிங்கில் வந்துட்டு வச்சு கொடுப்போம். அப்போ தான் இதோட ஃபினிஷிங் லுக் வந்துட்டு அழகாக இருக்கும். இந்த கிளிப் ஸ்டோன் வந்துட்டு இந்த மாதிரி பெட்டல்ஸ் வச்சு நீங்கள் போடும்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒட்டி எடுத்துக்கிடணும், சரியா? இந்த முக்கு வந்துட்டு ஒவ்வொரு பெட்டலோட இடையில வாரது மாதிரி அதை பார்த்து நீங்கள் வந்து ஸ்டோனை வந்துட்டு வச்சு எடுத்துக்கிடுங்க, சரியா? இனி வந்துட்டு நாம் பீட்ஸ் ஒர்க்கு தான் கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு நான் வந்து சுகர் பீட்ஸ் இருக்குல்ல, சுகர் பீட்ஸோட அடுத்தது 0.5 தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த பீட்ஸ்னாலும் ஓகே தான், சுகர் பீட்ஸ்னாலும் ஓகே தான். இதெல்லாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்ல யூனிக்கு லுக்கு கொடுக்கும். இந்த பெட்டல் வந்துட்டு நான் எப்படி கவர் பண்ணுறேன்னா, இங்கேருந்து நான் வந்துட்டு தேவையான பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன், சரியா? இதிலேருந்து எத்தனை பீட்ஸ் வந்து வருதுன்னு சொல்லிட்டு நம்ம கவுண்ட் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஏன்னா பெட்டல்ஸ் வந்துட்டு சின்ன சின்னதாக இருக்கிறதுனால, ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ரெண்டு பீட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். 2 பீட்ஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பக்கத்தில் ஒரு இது போட்டு அடுத்த இதுக்கு நீங்கள் வந்து 3 கொடுங்க, ஓகேவா? இந்த மாதிரி த்ரெட்டில் இருக்குன்னா த்ரெட்டில் வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி பீட்ஸை வந்து கோர்த்துடுங்க, சரியா? ஒவ்வொரு பீட்ஸாக வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டே இருக்கிறதுக்கு இந்த மாதிரி எடுக்கிறது வந்துட்டு ஈஸியாக இருக்கும். நமக்கு தேவையான பீட்ஸை வந்துட்டு நம்ம இதில் எடுத்துக்கிடலாம், ஓகேவா? இதை நம்ம இப்படி எடுத்து பண்ணலாம். மொத்தமாக வந்துட்டு நம்ம பிரித்து போட்டாச்சுன்னா பீட்ஸ் வந்துட்டு நிறைய வேஸ்ட்டாக வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் வந்து 3 பீட்ஸை வந்துட்டு லோட் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் பக்கத்தில் வந்துட்டு ஒரு ஸ்டிச்சை வந்து போட்டு எடுத்துக்கிடணும், சரியா? அடுத்ததுக்கு வந்து நமக்கு ஸ்பேஸ் கிடையாது, அதனால் வேணும்னா 4 எடுத்துக்கிடுங்க. ஸ்பேஸ் இருக்குன்னா 5 எடுக்கலாம், இல்லைன்னா இதே 3 தான் நம்ம வந்துட்டு மேலேயும் எடுக்கணும், ஓகேவா? இப்போது இதோட எண்டில் வச்சு நாம் வந்து எண்டு நட்டு போட்டு எடுத்துக்கிடணும். ஏன்னா அடுத்த பெட்டலுக்கு வந்துட்டு நம்ம அடுத்த இதாக தான் எடுக்க முடியுமே தவிர இந்த பெட்டலோட சேர்த்து நம்ம எடுக்க முடியாது, சரியா? இதுக்காக தான் நான் வந்துட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொன்னது. ஏன்னா எடை வந்துட்டு நமக்கு புரிஞ்சது மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது, அப்புறமா வந்துட்டு நமக்கு புரியாது. அதனால தான் சில நுணுக்கங்கள் வந்துட்டு இந்த ஒவ்வொரு வீடியோஸ்லேயுமே இருக்கும். அதனால தான் வீடியோ வந்துட்டு அப் டு எண்டு வரைக்கும் நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது, சரியா? ஃப்ளவர் வந்து வரையும் போது நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு பாருங்கள். ஏன்னா ஓனாக நம்ம வரையக்கூடியது வந்து கரெக்டான இதில் பர்ஃபெக்ட் லுக்கில் நமக்கு வராது. படிக்கிறதுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு ஓனாக வரைஞ்சி நீங்கள் பண்ணுறது நல்லது. மற்றபடி வந்துட்டு ஏதாவது உங்களுக்கு வருதுன்னா நீங்கள் வந்துட்டு பேப்பரில் ட்ரேஸ் பண்ணி எடுத்துடுங்க. நான் வந்துட்டு தொடர்ந்து வரக்கூடிய வீடியோஸில் வந்துட்டு ட்ரேஸ் பண்ணி எடுக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சி நான் சொல்லி தருவேன். இருந்தாலும் திரும்பவும் சொல்லி, ஏன்னா சிலவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, பீட்ஸ் ஒர்க்கு வந்துட்டு நம்ம கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இனி என்ன இருக்குது, அதான் எல்லாம் முடிஞ்சாச்சு, நமக்கு தான் எல்லாம் தெரியுமேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது அவங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட், அந்த இதில் என்ன பண்ணுவாங்க, பீட்ஸ் ஒர்க்கை பண்ண தொடங்குவாங்க. ஏன்னா பீட்ஸ் ஒர்க் வந்துட்டு பண்ணும்போது அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் எனக்கே வந்திருக்கு. அதனால தான் நான் அப்படி சொல்ல காரணம். நமக்கு வந்துட்டு தானாகவே தோணும், அதான் நம்ம படித்தாச்சுலாம், பீட்ஸ் ஒர்க்கு தானே நாம் பண்ணிக்கிடுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் தான். அந்த இது வந்துட்டு வேண்டாம். அது அப்படி போடணும் அப்படிங்கிற ஆசை இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுங்கள், பேப்பரில் வரைஞ்சி ஒரு பேப்பரில் வரையுங்க, சரியா? ஒரு பேப்பரில் வரைஞ்சி அதை வந்துட்டு ட்ரேஸ் பண்ணி எடுத்துருங்க. அதே மாதிரி சேம் இதில் வரும். அதே மாதிரி லீஃப் போடியதாக இருந்தாலும் அப்படி தான். லீஃபெல்லாம் வந்துட்டு ஒன்றே போல் வராது. யாருக்குமே பர்ஃபெக்டாக உள்ளவங்களுக்குமே
லீஃபெல்லாம் நம்ம வரைகிறதுக்கு ஒன்றே போல் வராது, வந்துக்கிட்டாது. அதுக்காக தான் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ப்ரிப்பேராக பண்ணுறது நல்லது. ஒரு வீடியோ வந்துட்டு நீங்கள் பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா ஒரு சேனலை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறீங்க, எனக்கு இந்த சேனல் வந்துட்டு பிடிச்சிருக்கு, அவங்க வந்துட்டு சொல்லி கொடுக்குறது எனக்கு புரியுது அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு முதல்ல என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த சேனலில் இருந்து என்ன டிப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்ங்கிறத ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஏன்னா எல்லாருமே ஆரி வீடியோஸ் மட்டும் கிடையாது, எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்குல்ல, எம்ப்ராய்டிங் ஒர்க் வரைக்கும் நிறைய நுணுக்கங்கள் சொல்லி தருவாங்க. முதல்ல வந்துட்டு அதையெல்லாம் படியுங்க. சரியா? எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணி வச்சோன்னா எதுவும் நம்ம படிக்கிறதும் வேஸ்ட் ஆயிரும். ஏன்னா நாம் நினச்சிட்டு இருப்போம், இது வந்துட்டு எனக்கு எல்லாமே தெரியும், இனி என்ன படிக்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. ஆனால் எதுவுமே இருக்காது கடைசியில் பார்க்கும்போது. அதுக்காக தான் எந்த வீடியோவாக இருந்தாலும் எந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள், அதே மாதிரி நிறைய வீடியோஸில் வந்துட்டு இந்த மாதிரி பீட்ஸ் எப்படி எடுக்கணும், என்ன நீடில் வந்துட்டு நம்ம எடுக்கலாம், என்ன நீடிலில் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளோட இந்த வீடியோலையும் என்ன நீடிலில் நம்ம வந்துட்டு பீட்ஸை வந்து லோட் பண்ணலான்னு நான் சொல்லியிருக்கேன். சரியா? இந்த வீடியோவை வந்துட்டு கடைசி வரைக்கும் பார்க்குறவங்க கமெண்டில் சொல்லுங்கள், நீங்கள் என்னோடய வீடியோவை வந்துட்டு வாட்ச் பண்ணுறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொரு பெட்டல்ஸுக்குமே 3 பீட்ஸ் இல்லைன்னா மேக்ஸிமம் 3 பீட்ஸ் தான். 3 பீட்ஸ் வச்சு சிங்கிளான ஒரு ஒர்க்கு, அதுவும் பார்க்குறதுக்கு அழகாக சிம்பிளாக. நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறது, ஹெவியான ஒரு லுக் இல்லைனாலும் அழகாக நீட்டாக ஃபினிஷிங் வந்துட்டு அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த எண்டு நாட்டு கொடுக்குறதும் கொஞ்சம் கவனமாக கொடுங்க. எண்டில் வந்துட்டு நாட்டு கொடுப்பீங்க, நாட்டு கொடுத்துட்டு நம்ம பிடிச்சி இழுத்தாச்சுன்னா என்ன பண்ணோம், உருவி எல்லாமே போயிட்டே இருக்கான். சரியா? இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் ஃபைனல் லுக் வந்துட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு ஒர்க்கு தான். சுகர் பீட்ஸ் வச்சு நாம் பண்ணல, சுகர் பீட்ஸோட அடுத்த அளவு 0.5 mm வச்சு தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். அதை வந்துட்டு நோட் பண்ணிக்கிடுங்க. ஓகேவா? அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் நான் சொல்லி தரும்போது அதோட அளவுகள், பேர் என்ன, ஸ்டிச்சோட பேர் என்னன்னு சொல்லி தரேன். அதனால தான் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கன்னு சொன்னது. சரியா? கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள், வீடியோ வந்துட்டு வாட்ச் பண்ணுங்கள். இது வந்து சாதா ஒரு ஸ்டிச் தான். சரியா? சாதா நம்ம வந்துட்டு சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு வகையான ஸ்டிச் தான். இதில் எந்த கஷ்டமும் கிடையாது. ஓகேவா? ஆரி ஒர்க்கை பொறுத்த மட்டும் எந்த ஸ்டிச்சுமே கஷ்டம் கிடையாது. நம்ம வந்து பண்ணக்கூடிய விதத்தில் தான் இருக்குது கஷ்டமாக நஷ்டமாங்கிறது. நஷ்டமும் கிடையாது. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, ஆரி ஒர்க்கை வந்துட்டு குறைவான ரேட்டில் வந்துட்டு பண்ணி கொடுக்குறாங்க. அதோட மதிப்பு என்ன செய்யுது, அதில் இருந்தே போகுது. பார்த்தீங்களா? நிறைய பேர் வந்துட்டு கஷ்டப்பட்டு தான் பண்ணுறாங்க. அந்த ரேட்டு கம்மியாக கொடுக்குறவங்களும் கஷ்டப்படாமல் எல்லாம் பண்ணல. அவங்க வந்துட்டு ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்காக பண்ணுறாங்களா இல்லை வேறு யாரோட ஆர்டரை வந்துட்டு கேன்சல் பண்ணுறதுக்காக பண்ணணுமா என்னங்கிறது தெரியாது. சரியா? நீங்கள் அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் போகாதீங்க. உங்களுக்கு எது நியாயமாக படுதோ அந்த நியாயமாக படக்கூடியதை வச்சு நீங்கள் வாங்கிக்கிடுங்க. சரியா? உங்களோட உழைப்புக்கு வந்துட்டு பலன் இருக்கணும். ஏன்னா இந்த இதில் வந்துட்டு உழைப்புக்கு கண்டிப்பாக நம்ம வந்துட்டு பலன் இருக்கணும், எதிர்பார்த்து தான் நம்ம பண்ணணும். இல்லைன்னா நம்மளாலேயும் வாழ முடியாது. சரியா? ஒரு தொழிலை வந்துட்டு நாம் படித்து எடுத்துகிட்டு வரோன்னா அதுலேயே நிறைய கஷ்டங்கள், நிறைய கவலைகள் எல்லாம் நம்ம பட்டு தான் வரோம். சிலவங்க வந்துட்டு பிள்ளைங்களை வீட்டில் வச்சுட்டு அந்தம்மா பாவம் கஷ்டப்பட்டு தான் போய் படிச்சுட்டு அவங்க என்ன நினைப்பாங்க, நான் படித்தாச்சு, ஒருத்தங்களுக்கு நான் வந்துட்டு ஒரு ஆரி ஒர்க்கு போட்டு கொடுத்தேன்னா எனக்கு வந்துட்டு இவ்வளோ காசு கிடைக்கும், நான் அதை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிப்பாங்க. ஆனால் அதை வந்துட்டு என்ன சொல்ல, இருக்கிறவங்க அதை வந்துட்டு உதாசீனப்படுத்தாதீங்க, அவங்கள கேவலப்படுத்தாதீங்க, அவங்க தொழிலை வந்துட்டு கேவலப்படுத்தாதீங்க. சரியா? எல்லாருக்குமே வந்துட்டு நியாயமான கூலிகள் கிடைக்கணும். ஓகேவா? இப்போ இந்த கோட்ஸ் வந்து 6000 7000 அந்த மாதிரி தான் சொல்லி கொடுக்குறாங்க. சரியா? போட்டு கொடுக்கக்கூடிய ஒர்க்குக்கு மட்டும்தான் ரேட்டை கம்மி பண்ணுறாங்க. இந்த இதில் வந்துட்டு உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தாலும் டிசைன் பண்ணி நீங்கள் போட்டுக்கிடலாம். சரியா? இந்த பக்கத்தில் இருந்து எடுத்து இந்த பக்கத்தில் ஒரு லீஃப் எல்லாம் கொடுத்து அழகாக நீங்கள் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிடலாம். அது உங்களோட ஓன் ஐடியாஸ்.
நான் வந்துட்டு இது வரைக்கும் சொல்லி தந்திருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் இதை விட்டுருங்க, இது தெரிஞ்ச விஷயந்தான். இதை ஜஸ்ட் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். நடுக்கில் இருக்கக்கூடியது வந்துட்டு கிளிப் ஸ்டோன், இது வந்துட்டு சுகர் பீட்ஸோட அடுத்த லெவல். ஓகேவா? திரும்ப திரும்ப இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். சுகர் பீட்ஸோட அடுத்த லெவல் 0.5 5mm வேறு, 0.5 வந்துட்டு வேறு. ஓகேவா? புரிஞ்சு நீங்கள் வந்துட்டு கடையிலேருந்து திங்ஸாக வாங்கிக்கிடுங்க. சரியா? ஆரி திங்ஸ் வாங்கும்போது அதிகமாக வாங்காதீங்க. உங்களோட தேவைக்கு வாங்குங்க. தேவைக்கு அதிகமாக வாங்கியாச்சுன்னா வேஸ்ட் ஆகிரும். அதை ஒன்று கவனமாக பார்த்துக்கிடுங்க. ஓகே, தேங்க்யூ.